ஒரு படத்த ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்னு 2 ஹாஃபா பிரிப்பாங்கன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதான் இல்ல. ஒரு படத்த 3ஆ பிரிக்கலாம். வெல்கம் டூ கடைசி பெஞ்ச் டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிட்ஃபீல்டோட 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர். அதாவது ஸ்க்ரீன் பிளேயோட பைபிள்னு சொல்லப்படுற ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் ரைட்டிங் அப்படிங்கிற புக்கோட கோர் கான்செப்ட் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சிட்ஃபீல்ட் அந்த புக்ல ஒரு படத்த ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட் அப்படின்னு பிரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல கதையோட செட்டப் நடக்கணும். செகண்ட் ஆக்டில் கதையோட கான்ஃப்ளிக்ட், அதாவது கதையோட முரண். தேர்ட் ஆக்டில் ரெசல்யூஷன், அதாவது தீர்வு. இதுலேயே கதை ஆரம்பிக்கிற இடத்த இன்சைட்டிங் இன்சிடெண்ட், அப்புறம் கதை ஃபஸ்ட் ஆக்ட்லேருந்து செகண்ட் ஆக்ட் போகிறத வந்து பிளாட் பாயிண்ட் 1, செகண்ட் ஆக்ட்லேருந்து தேர்ட் ஆக்ட் போகிறத பிளாட் பாயிண்ட் 3 அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஹாலிவுட்டில் உத்து பார்த்தீங்கன்னா எல்லா படமும் இதே ஃபார்மேட்டில் தான் வரும். இந்தியன் சினிமாலேயும் இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ண ஆரம்பித்து பல வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த ஃபார்மேட்குள்ளே தான் படம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு வெளியவும் பண்ணலாம். ஆனால் ரூல்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் ரூல்ஸை உடைக்க முடியும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இல்லாத இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு வெளியே வந்த படங்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.